சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல டிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில 2 இடத்துல தான் வெற்றி பெற்றிருந்திருக்காங்க. ஸோ அந்த இதுல ஒண்ணு வந்து இந்த இடம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு இருந்தாரு. ஆண்கள் இங்க 81,185 பேரும், பெண்கள் 84,795 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 43 பேரும், மொத்தமா 1,66,023 பேர் வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. அவங்க 2026ல 1,40,098 பேர் வாக்காளர்களா வாக்குப்பதிவு 84.40% அடைஞ்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல இது ஒரு வாக்குப்பதிவு சேப்பாக்கத்த பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில 44.80%ம் 62,992 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட டிவிகே சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, செல்வம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 39.70%ம் 55,852 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில ஆதி ராஜாராம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 11.70%ம் 16,507 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த என்டிகே சார்பில் ஆஷா பேகம் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. 2.10%ம் 2,971 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7,140 வாக்குகள் வித்தியாசத்துல 5.10% வாக்கு வித்தியாசத்துல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய அளவில் சேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதியில சேஸ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. பட் ஆனா முன்னிலை நிலவரங்கள் வந்து டிவிகே பக்கம் தான் போச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே உள்ள வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா